அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக மற்றும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், ஐயா பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் முன்னாள் எம்எல்சியாக பணியாற்றியவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மனிதர் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மறுபடியும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளராக அண்ணன் பொங்குலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்களை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம பெரம்பலூரில் இருக்கோம். நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. பெரம்பலூரில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட 3ல் 1 பூத், முதல்ல 2வது வந்திருக்கின்றோம். 3 பூத் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பூத்தில் ஃபஸ்ட்டோ செகண்டோ வந்திருக்கோம். ஆனால் எந்த பூத்தில் தலைவர்கள் எல்லாம் அடிமட்ட நம்முடைய தொண்டர்கள் பூத்தினுடைய தலைவர்களாக எங்களுடைய அடிமட்ட உறுப்பினர்களாக இருந்து கடுமையாக பணி செய்யக்கூடிய மனிதர்கள், அற்புதமான எங்களுடைய சகோதர சகோதரி அழைத்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி அவர்களோடு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் பேசி ஊக்கமாக்கம் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஹொசூரில் இதே மாதிரி அந்தந்த பகுதியில் ஹொசூர் பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கி பெரம்பலூர் இந்த பாகத்தினுடைய நம்முடைய தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. பெரம்பலூரில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் நம்முடைய தலைவர்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் போன்றவர்கள், சிவசுப்பிரமணியம் அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போய் ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த 66 மாவட்டங்கள் கட்சிக்காக இருக்கிறது. 39 பாராளுமன்ற தொகுதி எப்படி நடந்திருக்கு, சக்ஸஸ் என்ன, ஃபெயிலியர் என்ன, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் கூட ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ரிவ்யூ மீட்டிங் எல்லா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி அங்கே ரிவ்யூ மீட்டிங் நடத்தி முடித்திருக்கின்றோம். எல்லா மூத்த தலைவர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இது அடுத்த கட்டம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்றும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்குது. மாநில தலைவர் என்கின்ற முறையில் இது போன்ற நிகழ்வுக்கு எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கேயும் கட்சி தலைவர்கள் அழைக்கும் பொழுது இன்றைக்கி பெரம்பலூர் வந்திருக்கின்றோம். இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய சாராம்சங்கன்னா. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். ஆனால் இப்போது 25 எம்பிகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தா பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு உங்கள் கூட்டணி அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. இல்லை, அன்புமணி அண்ணனுடைய கருத்துங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, அன்புமணி அண்ணன் வந்து பத்திரிகை நண்பர்கள் ஒரு கருத்து கேட்டீங்க. அதுக்கு அன்புமணி அண்ணன் கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள், தமிழகத்தை வந்து எப்படி புறக்கணிக்க முடியும், ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா, 48 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட்டை பிரித்து எல்லா மாநிலத்துக்கு தான் வரப்போகுது. நேற்று கோயம்புத்தூர் பார்த்துருந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தமிழகத்துக்குன்னே பிரித்து சொல்லிட்டோம். தமிழகத்துக்கு இவ்வளோ வருது, ரயில்வே இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ வந்து நம்ம வந்து எம்எஸ்எம்இ கொடுத்துருக்கோம், தனித்தனியாக பிரித்து சொல்லிட்டோம் தமிழகம் என்பது. அந்த அடிப்படையில் சொன்னாங்க. அதனால் மக்கள், தமிழக மக்கள் அவங்களுக்கு தெரியும், வருகின்ற காலத்தில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க. வெற்றி பெற செய்து இங்கிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்புவாங்க. உரிமையாக கேட்டு பெற முடியும் என்று தான் அன்புமணி அண்ணனுடைய கருத்து. அதில் உரிமை அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு அன்புமணி அண்ணனோ பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் உட்பட எங்களுடைய மூத்த தலைவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது உரிமையாக நாங்கள் கேட்போம், அதான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக வந்து உரிமையாக கேட்கல, திமுக வந்து அரசியலுக்காக கேட்குறாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியாக இருந்தால் உரிமையாக கேட்டு வாங்குவோம், இப்போ உரிமையாக கேட்டு வாங்குகிறோம். அதனால் நீங்கள் அடுத்த 4 வருடங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்சியில். எங்கேயும் கூட பிரதமரை பொறுத்தவரை ஒரு எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான், 39 எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான். காரணம், ஒரு மக்களுக்காக பணியாற்றுறாங்க. அதனால் அன்புமணியனுடைய கருத்து உரிமையாக நாங்கள் இன்னும் பெற்றிருப்போம் என்று தான் சொன்னாரோ தவிர வேறு எதுவும் அவர் சொல்லுது.